ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உள்ளிக்கறி தான். வாங்க எப்படி சொல்லி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஸ்பூன், ரெண்டுமே ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து தோல் எல்லாமே சீவி நல்லா க்ளீன் பண்ணி 2 கை அளவுக்கு நிறையாவே சின்ன வெங்காயம் எடுத்துவாங்க. அப்போ தான் உள்ளிக்கறி அப்படின்னா வந்து உள்ளி நிறையா போனப்போ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெள்ளைப்பூடு வந்துட்டு 5லேருந்து 6 பல் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உள்ளிக்கறி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இப்போ உள்ளிக்கறி வந்து செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வந்து உள்ளிக்கறி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற தேவையே இல்லை. அப்புறம் வந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் வந்து கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கும் போது இந்த தக்காளி கூட சேர்ந்து நல்லா வதங்கிடும். இதெல்லாம் நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் வச்சு கொடுத்துடலாம். வந்து கிட்ஸு உங்களோட குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்லா வதக்கிட்டு, உங்களுக்கு அது வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும், தக்காளி வதங்கணும்னா நீங்கள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்கிட்டோம். அந்த வெங்காயம் வந்து கரியக்கூடாது, கவனமாக இருக்கும். லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லனா உங்களுக்கு வெங்காயம் வதங்க டைம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹோம்மேட் மல்லிப்பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருந்தேன். அதுவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மல்லிப்பொடியோட வத்தல் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இல்லைனா வந்து எல்லாமே மசாலா போட்ட அப்புறம் கரிஞ்சிடும். அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதையுமே நம்ம இப்போ வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் தண்ணி கம்மியாக தான் வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த குழம்பு கட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டியாக கூட வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போ வந்துட்டு இதில் வந்து தேங்காய் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்துட்டு இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. நீங்கள் வந்து இதை வந்து குழம்பு கொதித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு துண்டு வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து வெல்லம் ஆட் பண்ண மிஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம கொதிக்க விடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணணும். ஒரு கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் வந்து கருத்துரும். அதனால் இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு ஓரளவு நல்லாவே கொதித்து நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காய குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அது கட்டியாக இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு வாரமாக நல்லா அடை மழை மாதிரி பெஞ்சிட்ருக்கு கேரளாவில். நீங்கள் அங்கே மழை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.